அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார்பன் மோனாக்சைடு மாலிகூலுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு என்ன செய்ய போகிறோம்? we are going to calculate. ஸோ பாருங்கள், அசூமிங் டம்பிள்னா தெரியும்ல, வெயிட் பண்ணல, டம்பிள் ஷேப் for carbon monoxide molecule, find the distance of the center of mass of the molecule from the carbon atom இருந்து in terms of the distance d between the carbon and oxygen atom. ஸோ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்குள்ள தூரத்தை d என்று எடுத்துக்கொண்டால் சென்டர் ஆஃப் மாஸ் கார்பனிலிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 12 AMU, 12 அட்டாமிக் மாஸ் யூனிட். ஆக்சிஜனுக்கு 16 அட்டாமிக் மாஸ் யூனிட். ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1.67 into 10⁻⁻27 கிலோகிராம். ரைட், ப்ராப்ளம் தான் இவ்வளோ பெருசு. சிம்பிள், வெரி சிம்பிள். சரிங்களா? ஸோ அதை டயக்ராமாக என்ன செஞ்சுருக்கோம், நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், கேமரா மேபி கம் லிட்டில் க்ளோசர். திஸ் இஸ் கார்பன் ஆட்டம், ரைட். திஸ் இஸ் ஆக்சிஜன் ஆட்டம். கார்பன் ஆட்டத்தை அவங்க சொன்ன மாதிரி நான் எங்கே வச்சுருக்கேன், ஐ ஹவ் கெப்ட் இன் ஆரிஜின். திஸ் இஸ் ஆக்சிஜன், 16 அட்டாமிக் மாஸ் யூனிட். கார்பன் அதனுடைய மாஸ் 12 அட்டாமிக் மாஸ் யூனிட். ரெண்டுக்குள்ள தூரம் டி. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் கார்பனுக்குள்ள தூரம் எக்ஸ். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ்க்கும் ஆக்சிஜனுக்குள்ள தூரம் டி மைனஸ் எக்ஸ். அஃப்கோர்ஸ் கேட்கல, தேவையான செஞ்சுக்கிற காரணம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கார்பன்லேருந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, எக்ஸ் தூரம் தள்ளி இருக்குது. அந்த எக்ஸ் எவ்வளவு இன் டர்ம்ஸ் ஆஃப் டி, இதான் கேட்டிருக்காங்க பிள்ளைங்களா. ஸோ திஸ் கேன் பி சிம்பிளி சால்வ்டு. ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் இன் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2 we know. இங்கே m1ங்கிறது mc கார்பனுடைய மாஸ் அதனுடைய தூரம் ப்ளஸ் ஆக்சிஜனுடைய மாஸ் அதனுடைய தூரம் டிவைடட் பை சம் ஆஃப் திஸ் டூ திங்ஸ். கார்பன் ஆரிஜினில் பிளேஸ் பண்ணோம், ஸோ திஸ் இஸ் 0 ப்ளஸ் ஆக்சிஜன் டிஸ்டன்ஸ் d தள்ளி பிளேஸ் பண்ணியிருக்கோம், m mass of oxygen into d divided by 12 plus 16. So this is 16 AMU, this is 28 AMU get cancelled. So 16d divided by 28 is x. So upon simplifying this becomes 4/7d is the solution for this problem. ஸோ பாருங்கள் பிள்ளைங்களா, பல நேரத்தில் பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்கள். என்னமோ கார்பன் கேட்குறாங்க, தென் ஆக்சிஜன் கேட்குறாங்க, கார்பன் மோனாக்சைடு ஏதோ சம்திங். மாயையில் நம்ம நினைப்போம் ஏதோ ரொம்ப கஷ்டம்னு சொல்லி. மாயையிலேருந்து வெளியில் வாங்க பிள்ளைங்களா. ப்ராப்ளம் இஸ் ஸோ சிம்பிள். தொட்டால் சென்டம் வரும், தியரியில் தான் சென்டம் வராது பிள்ளைங்களா. ப்ராப்ளம் தொட்டிங்கன்னா யூ வில் கெட் சென்டம், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் பிள்ளைங்களா அதை என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற பிள்ளைங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. எல்லோரும் நல்லா இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.